ஆண்டவரும் இரட்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 31வது 32வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பொருளை ஈட்டுவதிலேயும் பணத்தை சம்பாதிப்பதிலேயும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பலத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் தான் உலகத்தினுடைய பணத்தை ஈட்டுவதிலேயும் பொருளை ஈட்டுவதிலேயும் தங்களுடைய நேரத்தையும் பலத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யார் அஞ்ஞானிகள்? அவர்கள் கல்லுக்கும் மரத்துக்கும் ஆராதனை செய்கிறவர்கள். அஞ்ஞானிகள் பேய்களுக்கு பலியிடுகிறவர்கள். அஞ்ஞானிகள் மோக இச்சைக்கு உட்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட அஞ்ஞானிகளைப் போல நாமும் உலகத்தின் பொருளுக்காக, உலகத்தின் பணத்திற்காக, உலகத்தின் காரியங்களுக்கு பின்னதாக ஓடிக்கொண்டிருக்க கூடாது. நம்முடைய சிந்தனையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் ஆண்டவரை அறிவிலே நாம் வளரும்படிக்காகவும் பரிசுத்த வாழ்க்கையிலே இன்னும் வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காகவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதிலேயும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை செலவிடவும் நம்முடைய பலத்தை ஆண்டவருடைய காரியங்களுக்காக கொடுக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். அஞ்ஞானிகள் தான் உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமோ தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓட நம்மை ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம். மாரநாதா, இயேசு வேகம் வருகிறார். ஆமென்.